அஸ்டோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்வோம். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுபகாரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1, 5, 9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாரும் குடும்பத்தில் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய அது பூர்வீகம் சார்ந்த விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து காலபுருஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை ஏற்றுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருப்போம். சரிங்க ஐயா. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுதும் பயணத்தை அதிகமாக விரும்பும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எனது கும்பராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷத்தை தூத்துக்கு 11ஆவது ராசி. ஸோ மன மகிழ்ச்சி ஹாப்பியான ராசினா அது கும்பராசி தான். இந்த ராசியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரிப்பு போறது, பயணமா லாங் ட்ரிப்பு போறது. அதுவும் என்னன்னாக்கா இந்த நிறைய இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறது, அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடு, மலை
பிரதேசங்கள் இப்படி எல்லாம் போறதுல அதிகமான நாட்டம் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா குறிப்பா இவங்களுக்கு பத்தி இந்த நைட் டிராவல் வந்து ரொம்ப பிடிக்கும். இரவு நேர பயணங்களை வந்து அதிகமா விரும்பக்கூடிய, இல்ல நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டியை போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பாதி பேர் கும்பராசியா தான் இருப்பாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ராசிலே பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு, ராசி அதிபரான சனி பகவானும் வக்கரம் ஆகுறாரு. சோ அப்ப என்னன்னாக்கா இவ்வளவு நாள் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன், இப்போ என்னுடைய விஷயத்துக்காக போகணும், என்ன மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற உணர்வு எல்லாமே இந்த கும்பராசிக்காரர் இந்த காலத்துல ஏற்படும். ஏன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த காலத்துல மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் தொடங்குறது, யூடியூப்ல பிரபலம் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஆவாங்க. புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை மிகுந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பாத்தீங்கன்னா நல்ல ரீச் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபெமிலியர் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல என்னன்னாக்கா வருமானம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும், ஆனா கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும். விரயங்கள் ஏன்னா லாபத்தை இது பண்றது சொல்லிட்டு நிறைய இடத்துல பணத்தை வச்சுட்டு அதை தேவையில்லாம செலவு பண்ணக்கூடியவங்களாவும் கும்பராசிக்காரர் இந்த காலத்துல இருக்காங்க. மேலும் இவங்களுடைய பிரச்சனையே என்னன்னாக்க இவங்க மனம் ஹைலி கால்குலேட்டிவ். ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிக்க சொன்னா ஓவரா யோசிச்சு சரியா பண்றன்ற பேரை தப்பா பண்ணக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க தான். அளவா யோசிச்சாவே போதும், அது நல்லபடியாவே நடந்துடும். ஏன்னா கும்பராசிக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையே என்னன்னாக்கா அளவா யோசிங்க, ஆழமா யோசிச்சு உங்கள் மன அழுத்தத்துக்கு நீங்களே காரணமாயிடுவீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் நீங்க தான் காரணம், உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையற்ற விஷயங்களுக்கும் நீங்க தான் காரணம். ஆனா சமூகத்துக்கு பேர நீங்க அடுத்தவங்க குறை சொல்றது தயவுசெய்து ஓட்டணும். ஏன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுடைய ஆழமா சிந்திச்சு இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை நீங்க இழந்துருவீங்க. சோ எப்போதும் என்னன்னாக்கா ஒரு பொது உடைமையா யோசிப்பது என்பது இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா குறிப்பா நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா குறிப்பா நிறைய ஃபுட் அலர்ஜிஸ் எல்லாம் வரும். மனம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நல்ல ஸ்வீட்டை நல்ல ஒரு ஃபுட் சாப்பிடணும், நல்ல ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு போய் சாப்பிடுவாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு அலர்ஜி, ஃபுட் பாய்சன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். ஸோ அதனால அதை கொஞ்சம் ஃபுட் சார்ந்த விஷயத்துல, உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் என்னன்னாக்கா குறிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்ல போய் சாப்பிடும் போது இந்த காலத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல அங்க சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். அதே போல என்னது நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே இந்த மாதிரியான நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உருவாகும். நிறைய ஏதாவது ஒரு டூர் போறது, இல்ல லாங் டூரு, ஹில் ஸ்டேஷன் ட்ரிப்பு, ஸோ அந்த மாதிரி டூரிசம் சுற்றுலா செல்வது எல்லாமே இந்த காலகட்டத்துல கும்பராசிக்காரர்கள் ஏற்படும். சில பேருக்கு தடைகளும் வரும், ஏன்னா இவங்க மனமே பெரிய தடை. ஸோ அதனால என்ன பண்ண இவங்களே என்னப்பா இப்போவா இரு அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவங்களே வாய்ப்புகள் உருவாகும். அதை ஏத்துக்காதோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவங்களோட சுய ஜாதக தன்மையை பொறுத்தது. மேலும் என்னன்னாக்க இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இருக்கும். ஏன்னா போன மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் கண்டுக்கே இருக்க மாட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாதம். வாழ்க்கை துணையோட சப்போர்ட் கிடைக்கும். அவங்க தேவைகளை அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். என்னன்னாக்கா ஆனா நீங்க உங்க வாயில கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். உங்க வார்த்தைகளால பிரச்சனை வரலாம். ஸோ உங்க வார்த்தைகள் கவனமா இருந்துச்சுன்னா கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் பந்தம் என்பது கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்தா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இவங்க பெருசா எதிர்பார்த்துட்டு நான் அவ்வளவு படிச்சிருக்கணும், என் வரப்போற பொண்ணு இதை படிச்சிருக்கணும் அதை படிச்சிருக்கணும்னா கல்யாணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்காது. ஸோ எதிர்பார்ப்புகளை குறைத்தால் மட்டும்தான் கும்பராசிக்காரர் திருமண நிகழ்வே நடக்கும். ஸோ குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மருத்துவ விரயங்கள் இருக்கும். ஸோ குழந்தை பேர் என்பது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அடுத்த மாசம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இருக்கும். இல்லைன்னா செப்டம்பர் முதல் வீக்ல வாய்ப்புகள் உருவாக்கும். காதல் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரர் இருந்தால் காதல் பிரச்சனையை கசந்துட்டு அப்புறம் இடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. தொழில பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர் இந்த கடல் தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் சொல்லி தேவையில்லாம பிரச்சனையில போய் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிற தொழிலே நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசத்தை ஓட்டிடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை முடியும்.
ஸோ அதனால தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் இந்த இருக்கிற தொழிலே இப்போதைக்கு ஓட்டிக்க 2 மாசம் கழிச்சு வேணா ஆரம்பித்து கொள்ளுங்க. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால கோடி நன்மை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நீங்களா போய் எங்கேயும் சிக்கிக்காப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சஜஷனா இருக்கு. ஸோ மேலும் தொழில எதிர்பார்த்த லாபம், ப்ரமோஷன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க சும்மா இருந்தாலே எல்லாமே கிடைச்சிடும். அதனால கும்பராசிக்காரர்களே நீங்க அமைதியா உங்க வேலையை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எதையோ ஒண்ணு மாத்துறேன்னு சொல்லி தேவையற்ற விஷயங்களை போய் சிக்காதீங்க. சரிங்க ஐயா, கும்பராசிக்காரர்களுக்கான கோவில் பரிகாரம். கும்பராசிக்காரர் கோயில் பரிகாரம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க குரு வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். இவங்க யார குருன்னு ஏற்று இவங்க வழிபாடு செஞ்சாலும் குரு வழிபாடு இவங்க வாழ்க்கையில் பொருளாதார உயர்த்தம், மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும், ப்ரொமோஷனை பெற்றுத்தரும். ஸோ அதனால குரு வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான வழிபாடு. குறிப்பா என்னன்னாக்க இவங்க ஆஞ்சநேய வழிபாடு செய்யும் போது கும்பராசிக்காரர் வாழ்க்கையில பல மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உங்க வாழ்க்கையே சிறப்பா இருக்கு. முயற்சி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையும் இனிக்கும். கும்பராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி குரு வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி உங்க வாழ்க்கைய சிறப்பா வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மீன ராசியில சந்திக்கலாம்.